திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் காலையில் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுங்கள். பஞ்சாட்சர மந்திரமாகிய நமச்சிவாய என்று சொல்லி மகிழுங்கள். அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள். நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவையே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி, அடியார் பெருமக்களே, இன்று முதலாம் திருமுறையிலே திருமால் பேரு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமால் பேரு இதுவும் தொண்டை நாட்டு திருத்தலம். காஞ்சிபுரம் அரக்கோணம் இருப்பு பாதையிலே உள்ள ரயில் நிலையம். காஞ்சிபுரத்திலிருந்து பேருந்து வசதியும் உள்ளது. இதுவே எளிமையான ஒன்று. இத்தலம் ஹரிசக்கரபுரம் எனவும் வழங்கும். திருமால் ததீசு முனிவருடன் போர் செய்ய அவர் சக்கரமானது வாய் மடிந்து போயிற்று. சலந்தரனை கொன்ற சக்கரம் சங்கரனிடத்திலே இருப்பதை அறிந்த திருமால் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை 1000 தாமரை கொண்டு அர்ச்சிக்க இறைவன் ஒரு மலரை மறைத்து விட்டார். திருமால் அந்த மலருக்கு பதிலாக தன் கண்ணை இடந்து அர்ச்சிக்க சுதர்சனம் என்னும் சக்கரத்தடை இந்த கண் இடந்து அர்ச்சிப்பித்தற்காக பத்மாட்சன் என்றும் பெயரையும் கொடுத்தார். பத்மாட்சன் சோமனும் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த செய்தி மன்னிமாலோடு சோமன் பணி செய்யும் மன்னும் மாப்பேறு அடிகளை என்னும் தேவாரத்தினாலும் பெருமாற்றின் படை வேண்டி நற்பூம்புனல் வருமாற்றின் மலர் கொண்டு வழிபடும் கருமார்க்கு இன்னருள் செய்தவன் என்று திருக்குறுந்தகைகளை பாடியதனாலும் இறைவன் பெயர் மால்வணங்கீசர் மணிகண்டேஸ்வரர், இறைவி கருணை நாயகி அஞ்சனாட்சி அம்மை, தீர்த்தம் பாலாறு தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் திருக்கச்சுமேற்றலியை வணங்கி எழுந்தருள் இருக்கிற காலத்தில் ஒரு நாள் பாலி ஆற்றினுடைய தென்கரை வழியாக சென்று திருமால் பேரு என்னும் திருத்தலத்தை அடைந்தார்கள். முப்புரம் என்ற முதல்வரை வணங்கி ஊரியார்தரு என்னும் திருப்பதிகத்தை அருளி செய்தார்கள். இதனை மொழிமாலை என்று சிறப்பிப்பர் சேக்கிழார் பெருமான். முதலாம் திருமுறை 55வது பதிகம் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும்.
பையாரும் அரவம் கொடு வாட்டிய கையான் என்று வணங்குவர். மையார் நஞ்சுண்டு மால் பேற்றிருக்கின்ற ஐயா நின் அடியார்களே என்று பாடுகிறார். கருமை நிறம் வருந்திய நஞ்சை உண்டுனர். பையாரும் அரவம் நஞ்சை உண்டார், கருமை நிறம் வருந்திய நஞ்சை உண்டார். யாருக்காக? தேவர்களுக்காக. அந்த தேவர்களை எல்லாம் காத்தருளிய நீலகண்டர். பெருமானுக்கு என்ன பேர்? நீலகண்டர், திருநீலகண்டர். அந்த நீலகண்டராய் திருமாற்பேற்றிலே வீற்றிருக்கின்ற தலைவரே, அடியவர்கள் படம் பொருந்திய பாம்பை பிடித்து ஆட்டும் கைகளை உடையவர் என்று உம்மை வணங்குவார்கள். அடியார்கள் எப்படி வணங்குகிறார்கள்? படம் பொருந்திய பாம்பை பிடித்து ஆட்டும் கைகளை உடையவர் என்று உம்மை வணங்குகிறார்கள். அடியார்கள் இந்த நின்னை அரவம் ஆட்டிய கையான் என்று கூறி வணங்குகிறார்கள். பையன்னா இங்கே படம்னு பொருள். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பையாரும் அரவம் கொடு, பையாரும் அரவம் கொடு ஆட்டிய கையான், பையாரும் அரவம்